ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, இது வந்து கொஞ்சம் நார்மலான வீடியோ இல்ல. ஸோ கொஞ்சம் வித்தியாசமா பண்ண போறோம். ஸோ என்ன வித்தியாசமா பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியாக்ஷன் குடுக்க போறோம். ஸோ ரியாக்ஷன்னா, அதாவது நேத்து வந்து நெறையா ரிசல்ட் வந்துச்சு. ஸோ அந்த ரிசல்ட் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கு? ஷேர் பிரைஸ் எப்படி மேல போயிருக்கா? கீழ போயிருக்கா? அந்த ரியாக்ஷன் வந்து குடுக்க போறோம். பிளஸ் இதுல வந்து நம்ம என்ன அப்படின்னா, டிஸ்க்ளைமர் தான். ஸோ டிஸ்க்ளைமர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோல காமிக்கிற ஷேர் வந்து எதுவும் பை பண்ற பர்ப்பஸ்க்கு இல்ல, செல் பண்ற பர்ப்பஸ்க்கு இல்ல. ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்க முடிவு தான் எடுக்கணும். எப்படி பை பண்ணணுமா? செல் பண்ணணுமா? ஹோல்டு பண்ணணுமா? அப்படின்னு. ஸோ இத பார்த்துட்டு பை பண்ணணுமா? ஹோல்டு பண்ணணுமா? செல் பண்ணணுமா? அப்படிங்கிற ரெக்கமெண்டேஷன் நான் எதுவும் குடுக்குறதில்ல. இத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வாங்க வந்து இப்போ குவார்ட்டர்லி ரிசல்ட்ட பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, ஆதித்ய பிர்லா மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ ஆதித்ய பிர்லா சன் லைஃப் ஏஎம்சி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ ஏஎம்சினா அசெட் மேனேஜ்மென்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட மணியும் தான் ஒரு அசெட் தான். ஸோ அந்த அசெட்ட வந்து மேனேஜ் பண்றாங்க. அதாவது நீங்க என்ன செய்றீங்க, உங்க மணிய வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ட குடுக்குறீங்க. ஸோ உங்க மியூச்சுவல் ஃபண்டுக்காரங்க என்ன செய்றாங்க, உங்க மணிய வந்து குரோ பண்ணி தராங்க. ஸோ என்ன செய்யுங்க மேனேஜ்மென்ட் தானே பண்றாங்க உங்க மணிய. ஸோ அதான் வந்து அசெட் மேனேஜ்மென்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏஎம்சி கம்பெனி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ரெவென்யூ பார்த்தீங்கன்னா 447 crore வந்து வந்திருக்கு. ஸோ போன தடவ பார்த்தீங்கன்னா 386 இருந்துச்சு. 15% வந்து இயர் ஆன் இயர் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. அதே மாரி ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 277 crore வந்திருக்கு. போன தடவ பார்த்தீங்கன்னா 235 இருந்துச்சு. 17% வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஸோ ரியாக்ஷன் எப்படி குடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஓரளவுக்கு நல்லா மேல தான் ஓப்பன் ஆச்சு. பட் இன்னைக்கு நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நல்லா 0.9% வந்து இன்னைக்கு கீழ விழுந்திருக்கு. ஸோ இந்த 0.9% கீழ விழுந்தா, அதாவது நிஃப்டி 50 கீழ விழுந்தா எல்லா கம்பெனியும் கீழ தான் விழுகும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, மிட் கேப்பு அப்புறம் ஸ்மால் கேப்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கீழ விழுகும். பாருங்க கேப் ஆப் மேல கொஞ்சம் ஓப்பன் ஆயிருக்கு. பட் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கீழ இறங்க ஆரம்பிச்சுருச்சு நிஃப்டி 50யால. ஸோ நிஃப்டி 50 கீழ விழுந்தா எல்லாமே கீழ விழுகத்தான் செய்யும். பட் ஷேர் ஓரளவுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டா இருந்துச்சுன்னா, மார்க்கெட் கண்டிஷனுக்கு ஓரளவுக்கு கரெக்ட்டா இருந்துச்சுன்னா, இந்த மாரி கீழ விழுகாது. பட் ஓரளவுக்கு மேல போகும். பட் ஸ்மால் கேப்பு, மிட் கேப் கீழ விழுந்தா, இந்த மாரி கம்பெனி கீழ விழுகத்தான் செய்யும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, ஏசிசி சிமெண்ட்டு. ஸோ ஏசிசி சிமெண்ட் பார்த்தீங்கன்னா, அடானியோடது. ஸோ இவங்களோட ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெவென்யூ வந்து 6000 கோடி. அதேமாரி முன்னாடி 5000 கோடி இருந்துச்சு. 5100 கோடி. 18% வந்து இயர் ஆன் இயர் இன்கிரீஸ் ஆயிருக்கு. எஸ்டிமேட்ட பீட் பண்ணியிருக்கு. பட் ப்ராஃபிட் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் அடி வாங்கிருச்சு. அதாவது எஸ்டிமேட்ல. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, 375 crore. அதேமாரி 4.4% வந்து இயர் ஆன் இயர் இன்கிரீஸ் ஆயிருக்கு. 349 crore வந்து முன்னாடி இருந்துச்சு. ஸோ இதோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு லைட்டா கீழ ஓப்பன் ஆச்சு. பட் கொஞ்சம் மேல ஏறி அப்படியே கீழ விழுந்துருச்சு. ஸோ நிஃப்டி 50யால இதுவும் கீழ இறங்கிருச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அவ்வளவா எந்த ஸ்டாக்கும் வந்து எப்படி ரியாக்ஷன் குடுத்திருக்கு அப்படின்னு பார்க்க முடியாது. நிஃப்டி ஓரளவுக்கு ஃப்ளாட்டா இருந்தா பார்க்கலாம். நிஃப்டி கீழ விழுந்திருக்கு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நல்லா கீழ தான் விழுகும். பட் நம்ம ஓப்பனிங் வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா, லைட்டா கொஞ்சம் மேல ஏறி இருக்கு. பட் பார்த்துக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, அடானி எனர்ஜி சொல்யூஷனு. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாரி பெரிய பெரிய டிரான்ஸ்மிஷன் டவர்லாம் இருக்கும். நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ எலக்ட்ரிசிட்டிய டிரான்ஸ்மிட் பண்றதுக்கு இந்த டவர் செட் பண்றது தான் இவங்களோட வேலை. ஸோ இவங்களோட பேர் முன்னாடி பார்த்தீங்கன்னா, அடானி டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு கூட இருந்துச்சு. ஸோ டிரான்ஸ்மிஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா, எனர்ஜி சொல்யூஷன் அப்படின்னு மாத்திட்டாங்க. ஸோ இவங்களோட ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6819 crore வந்து வந்திருக்கு. முன்னாடி பார்த்தீங்கன்னா, 5378 இருந்துச்சு. 26% வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. எஸ்டிமேட் பீட் பண்ணியிருக்கு. அதேமாரி டாக்ஸுக்கு அடுத்து ப்ராஃபிட் வந்தது பார்த்தீங்கன்னா, 512 crore. முன்னாடி பார்த்தீங்கன்னா, லாஸ்ல இருந்துச்சு. -823 crore லாஸ்ல இருந்துச்சு. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, பிளஸ்ல வந்துருச்சு. 512 crore. ஸ்ட்ராங் டர்ன் அரவுண்ட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஓரளவுக்கு நல்ல ப்ளஸ் பாயிண்ட் தான். மைனஸ்ல இருந்து பிளஸ் வந்தா ஓரளவுக்கு நல்ல விஷயம் தான். ஸோ இவங்களோட ரிசல்ட் எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நல்லா மேல தான் ஓப்பன் ஆயிருக்கு. பட் நிஃப்டி 50 கீழ விழுந்துருச்சு. ஸோ ஓரளவுக்கு குட் ரிசல்ட் அப்படின்னு சொல்லலாம். பட் நீ விழுந்தத பாருங்க 4% கிட்ட விழுந்திருக்கு. எல்லாம் மிட் கேப், ஸ்மால் கேப்னால தான். ஸோ அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, பஜாஜ் ஃபைனான்ஸ். ஸோ இதுதான் வந்து ஸ்டார் பாயிண்ட்டேவும். ஸோ என்ன ஸ்டார் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனால தான் இன்னைக்கு மார்க்கெட்டே விழுந்திருக்கு. ஸோ ரிசல்ட்ட பார்ப்போம். பட் ரிசல்ட் நல்லா இல்லன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ரிசல்ட் நல்லா தான் வந்துச்சு. பீட் பண்ணியிருக்கு. எல்லாத்தையும் பீட் பண்ணியிருக்கு. பட் எங்க அடி வாங்குச்சு அப்படின்னு கொஞ்சம் அடுத்து பாருங்க. ஸோ ரெவென்யூ பார்த்தீங்கன்னா 12,600 21% வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. 21% இன்கிரீஸ் ஆனா ரொம்ப பெரிய விஷயம் தான். முன்னாடி பார்த்தீங்கன்னா 10,400 இருந்துச்சு. 12,600 ஆயிருக்கு. ப்ராஃபிட் வந்தது பார்த்தீங்கன்னா, அதாவது நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 4765 crore. முன்னாடி பார்த்தீங்கன்னா 3912 இருந்துச்சு. 21% வந்து ப்ராஃபிட்ட இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து ஃபைனான்ஸ் கம்பெனி. ஸோ இவங்களோட அசெட் குவாலிட்டி எல்லாமே பார்க்கணும். நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பார்த்தீங்கன்னா 10,200. முன்னாடி பார்த்தீங்கன்னா 8,300 இருந்துச்சு. ஸோ ஓரளவுக்கு நல்லாவே க்ரோ ஆயிருக்கு பாருங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமும் க்ரோ ஆயிருக்கு. ரெவென்யூ க்ரோ ஆயிருக்கு. ப்ராஃபிட்டும் க்ரோ ஆயிருக்கு. எல்லாமே க்ரோ ஆயிருக்கு. பட் அசெட் குவாலிட்டி லைட்டா அடி வாங்கிட்டாங்க. ஸோ அசெட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா 0.87% வந்து கிராஸ் என்பிஏ இருந்துச்சு. 1% ஆயிருச்சு. கொஞ்சம் இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் கூடுறது தப்பு. அதாவது தப்புனா, கம்பெனிக்கு வந்து கெட்ட விஷயம். நெட் என்பிஏ பார்த்தீங்கன்னா 0.3லேருந்து 0.5 வந்துருச்சு. புரோவிஷன் கவரேஜ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 52% இருக்கு. ஸோ ஓரளவுக்கு இந்த அசெட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் எல்லாமே டவுனா தெரியுது. ஸோ அடி வாங்குனது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அடி வாங்குனது மேனேஜ்மென்ட் கமெண்ட்ரில. ஸோ
ஸோ மேனேஜ்மெண்ட் கமெண்ட்ரில என்ன சொல்ட்டாங்க, அதாவது கம்பெனி மேனேஜ்மெண்ட்டே என்ன சொல்ட்டாங்கன்னா, நீங்க போன வீடியோல பார்த்துருப்பீங்க. ஸோ இன்னைக்கு நிஃப்டி 50 எதுக்கு கிராஸ் ஆச்சு அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஒரு 4 நிமிஷம் வீடியோ தான் இருக்கும். ஸோ அத கூட பாருங்க. மேனேஜ்மெண்ட் கமெண்ட்ரி வந்து சரியில்ல. அதாவது அவங்க வந்து குரோத் அடுத்து எதிர்பார்க்காதீங்க. நெகட்டிவா குரோத் இருக்கும். நெகட்டிவா குரோத் இருக்கும்னா, ரொம்ப ஹையா எதிர்பார்க்காதீங்க. கம்மியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்ட்டாங்க. ஸோ இந்த கம்மியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு வேர்டால வந்து இன்னைக்கு பஜாஜ் ஃபைனான்ஸ் வந்து ஓப்பன் ஆனதே பாருங்க. ஓப்பன் ஆனதே இங்க ஓப்பன் ஆயிருக்கு. எவ்வளோ டவுனா ஓப்பன் ஆயிருக்கு பாரு. ஸோ இந்த பாயிண்டா இருக்குல்ல, அந்த பாயிண்டா இருக்கிறது தான் ப்ரீவியஸ் க்ளோஸ். அதாவது தர்ஸ்டே க்ளோஸ் ஆயிருக்கு. ஃப்ரைடே ஓப்பனிங் பாருங்க, இங்கனக்குள்ள ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ ஓப்பனிங்கே அப்படியே ஓப்பன் ஆச்சு. கொஞ்சம் பை பண்ணியிருக்காங்க. ஏன்னா நிஃப்டி 50 கம்பெனி இது. நிஃப்டி 50 கம்பெனி சும்மா சாதாரண கம்பெனிலாம் இல்ல. ஸோ லைட்டா ஷார்ட் டெர்ம்க்கு அடி வாங்க தான் செய்யும். பட் பை பண்ணியிருக்காங்க. பை பண்ணி ஓரளவுக்கு கொஞ்சம் மேல கொண்டு வந்திருக்காங்க. ஓப்பன் பிரைஸ விட. ஷார்ட் டெர்ம்க்கு இந்த மாரி அடி விழுக தான் செய்யும். அடுத்த ரிசல்ட் பார்த்துக்கலாம். Q2, Q3 அந்த மாரி பார்த்துக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, கனரா பேங்க் வந்திருக்கு. ஸோ கனரா பேங்க் எப்படி ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் இன்கம் பார்த்தீங்கன்னா 38,063. போன தடவ பார்த்தீங்கன்னா 34,000 வந்துச்சு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பார்த்தீங்கன்னா 9,000 crore. அதே மாரி முன்னாடி எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. -1.7% குறைஞ்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பார்த்தீங்கன்னா 4,752. முன்னாடி வந்து 3,905 இருந்துச்சு. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, பிஎஸ்பி பேங்க், அதாவது பிஎஸ்பி பேங்க்னா கவர்மெண்ட் பேங்க். பப்ளிக் செக்டர் பேங்கிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கவர்மெண்ட் பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா, எல்லாத்தோட ரிசல்ட் நல்லா ப்ளஸ்ஸா வருது. நெறையா ரிசல்ட் வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த எல்லா ரிசல்ட் நான் பார்த்ததில்ல. கவர்மெண்ட் பேங்க் வந்து ஓரளவுக்கு நல்லாவே ப்ளஸ்ஸா இருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா, பிஎன்பியோட ரிசல்ட் வரல. ஸோ பிஎன்பி கொஞ்சம் ஃபோக்கஸா வைக்கணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் எஸ்பிஐயோட ரிசல்ட் இன்னும் வரல. எஸ்பிஐயும் கொஞ்சம் ஃபோக்கஸா வைக்கணும். ஸோ ரியாக்ஷன் எப்படி குடுத்துருக்கு அப்படின்னு பாருங்க. ஓரளவுக்கு நல்லாவே ரியாக்ஷன் குடுத்துருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் லைட்டா அடி வாங்குனாலும், ப்ரீவியஸ் க்ளோஸ விட கொஞ்சம் மேல ஓப்பனா குடுத்துருக்கு. லைட்டா மேல ஏறிச்சு. அப்புறம் நிஃப்டி 50 கீழ விழுந்துருச்சு. ஸோ அடுத்த ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா, இது வந்து சிஜி பவர். ஸோ சிஜி பவர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஜி பவர் இண்டஸ்ட்ரியல் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்ஃபார்மர் உருவாக்குவாங்க, பம்ப் உருவாக்குவாங்க. அப்புறம் எல்டி மோட்டார்ஸ் உருவாக்குவாங்க, டிசி மோட்டார்ஸ் உருவாக்குவாங்க. அப்புறம் ரயில்வே சிக்னலிங், ரயில்வே இதில பார்த்தீங்கன்னா, அந்த ரெட் லைட்டு, அப்புறம் எல்லோ லைட்லாம் மாட்டியிருப்பாங்க. ஸோ அந்த லைட்லாம் உருவாக்குவாங்க. ஸோ இவங்களோட ரெவென்யூ, ப்ராஃபிட்லாம் எப்படி வந்திருக்கு அப்படின்னா, ஸோ பாருங்க, சிஜி பவர் இண்டஸ்ட்ரியல் சொல்யூஷன் அப்படி போட்டிருப்பாங்க. ஸோ ரெவென்யூ பார்த்தீங்கன்னா 2878 crore. முன்னாடி பார்த்தீங்கன்னா 2227 crore இருந்துச்சு. ஸோ 30% வந்து ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதேமாரி ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பார்த்தீங்கன்னா 269 crore. முன்னாடி பார்த்தீங்கன்னா 241 crore இருந்துச்சு. 11.6% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எஸ்டிமேட் எல்லாத்தையும் பீட் பண்ணியிருக்கு. ஸோ இதோட ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஓப்பனிங் பிரைஸ் பாருங்க. ஓப்பனிங் பிரைஸ் நல்லா கேப் அப் குடுத்துருக்கு. ஸோ கேப் அப்னா எப்படின்னா, அந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் இருக்குல்ல. ஸோ இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ விட கொஞ்சம் மேல ஓப்பன் ஆகுறது வந்து கேப் அப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸ விட கீழ ஓப்பன் ஆகுற அந்த பஜாஜ் ஃபைனான்ஸ்ல பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த பஜாஜ் ஃபைனான்ஸோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் க்ளோஸோட கீழ ஓப்பன் ஆச்சு. ஸோ அது கேப் டவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃப்ளாட்டா ஓப்பன் ஆச்சுன்னா, அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸ் எங்க இருந்துச்சோ அங்கனக்குள்ளயே ஓப்பன் ஆச்சுன்னா, அது ஃப்ளாட் ஓப்பனிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது லைட்டா தெரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் பேசிக் தான். ஸோ இப்படி மேல லைட்டா கேப் அப் ஓப்பன் ஆயிருக்கு. பட் நிஃப்டி 50 கீழ விழுந்துருச்சு. ஸோ இதில சிஜி பவருக்கு ஒரு நல்ல குட் ரிசல்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, ஐஇஎக்ஸ். ஸோ ஐஇஎக்ஸ் பார்த்தீங்கன்னா, இது நேத்து சரியா அடி வாங்குச்சு. ஸோ எதனால அடி வாங்குச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ போட்டிருப்பேன். ஸோ இந்த வீடியோ பாருங்க எப்படி இருக்கும்னு. ஸோ மோடிஜிலாம் ஃபோட்டோ இருப்பாரு. அந்த அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணி பாருங்க. ஒரு 10 நிமிஷம் வீடியோ இருக்கும். ஓரளவுக்கு நல்லா கிளியரா புரியும் எதுக்கு அடி வாங்குச்சுன்னு. 30% வந்து நேத்து கீழ விழுந்துச்சு. பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் ஆனா நல்லா மேல ஏறியிருக்கு. பட் அவ்வளவா மேல ஏறல. லைட்டா தான் ஏறியிருக்கு. ஸோ ரெவென்யூ பார்த்தீங்கன்னா 140 crore. முன்னாடி எஸ்டிமேட் எவ்வளோ இருந்துச்சு? எஸ்டிமேட் பீட் பண்ணியிருக்கு. பட் முன்னாடி எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 124 crore. 13% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பார்த்தீங்கன்னா 113 crore. 21% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்டாண்ட் அலோனோட ப்ராஃபிட். ஸோ ஸ்டாண்ட் அலோன் அப்புறம் கன்சாலிடேட்டட்னா என்ன அப்படின்னு இன்னைக்கு வீடியோ போட்டிருப்பேன். நீங்க அந்த வீடியோ கூட செக் பண்ணி பாருங்க. ஸோ ஸ்டாண்ட் அலோனா என்ன? கன்சாலிடேட்டட்னா என்ன? ஓரளவுக்கு இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட் அப்படிங்கிற ஒரு வீடியோ இருக்கும். ஸோ அத கூட செக் பண்ணி பாருங்க. ஸோ பீட் எஸ்டிமேட் பண்ணியிருக்கு. அதேமாரி கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா, கன்சாலிடேட்டட் இது வந்து ஸ்டாண்ட் அலோனு. ஸோ 120 crore. 25% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10% கிட்ட வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இங்க பாருங்க, இங்க ப்ரீவியஸ் க்ளோஸ் இங்க க்ளோஸ் ஆயிருக்கு. பட் கேப் அப் குடுத்துருக்கு. கேப் அப் குடுத்தோனே மேல ஏறியிருக்கு. ஸோ இவ்வளோ பெரிய கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் தான். இதோட ரெவென்யூ வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா, ஜனவரியிலருந்து கீழ குறைஞ்சு போகும். ஸோ இவங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு பாருங்களேன். ஸோ உங்களுக்கு சம்பாதிக்கிறதே 140 கோடி தான். அந்த 140 கோடியில பார்த்தீங்கன்னா, 120 கோடி வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டா இருக்கு. ஸோ எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு பாருங்க. வெறும் 20 கோடி தான் அவங்களோட எக்ஸ்பென்ஸேவும். ஸோ எக்ஸ்பென்ஸ்லாம் அவ்வளோ இருக்காது. 20 கோடி, 30 கோடி கிட்ட இருக்கும் எக்ஸ்பென்ஸ். பட் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து அதர் இன்கம்லயும் சம்பாதிக்கிறாங்க. ஸோ அதர் இன்கம்லயும் சம்பாதிக்கிறாங்க. அதையும் செக் பண்ணிக்கோங்க. பட் ஓரளவுக்கு
140 கோடி வந்து ரெவென்யூ இருக்கா? ஸோ ரெவென்யூ வந்து இப்ப எதுக்கு குறையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த நியூஸ் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த வீடியோல பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஜனவரி 2026 கழிச்சு பார்த்தீங்கன்னா, அதோட ரெவென்யூ வந்து குறைஞ்சு போகும். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ செக் பண்ணுங்க. பட் 140 கோடி வந்து ரெவென்யூ சம்பாரிக்கிறாங்க. நல்லாவே குறையும். ஸோ இந்த வீடியோவ பாருங்க. செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, இந்தியன் பேங்க். ஸோ இந்தியன் பேங்கோட ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் இன்கம் வந்து 18,721 crore வந்து வந்திருக்கு. முன்னாடி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 17,000 இருந்துச்சு. 10% வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பார்த்தீங்கன்னா, 6,359 crore 2.9% வந்து ஃப்ரம் ப்ரீவியஸ் இயர் வந்து கூடியிருக்கு. முன்னாடி வந்து 6,182 crore இருந்துச்சு. ஸோ ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 3,000 crore முன்னாடி பார்த்தீங்கன்னா, 2,400 இருந்துச்சு. ஸோ 24% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, எஸ்டிமேட்டையும் நல்லா பீட் பண்ணியிருக்கு. ஸோ அடுத்து அசெட் குவாலிட்டி பார்ப்போம். ஸோ அசெட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா, 3% முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, 3.77%, 0.39% நெட் என்பிஏ, 0.18% ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா, 96% முன்னாடி இருந்துச்சு. 98% இப்ப இருக்கு. ஸோ நான் சொன்னேன்ல கவர்மெண்ட் பேங்க்லாம் எல்லாம் நல்லா ரிசல்ட் கொண்டு வராங்க அப்படின்னு. ஸோ கவர்மெண்ட் பேங்க்கு கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எஸ்பிஐ, பிஎன்பி இதெல்லாம் இருக்கு. ஸோ அடுத்து இந்தியன் பேங்கோட ரிசல்ட் ரியாக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு கொஞ்சம் ஃப்ளாட்டா தான் ஓப்பனிங் குடுத்துருக்கு. ஃப்ளாட் ஓப்பனிங் குடுத்தோனே கீழ விழுக ஆரம்பிச்சிருச்சு. பட் ஓரளவுக்கு இங்கனக்குள்ளே க்ளோஸ் ஆயிருச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, மோத்திலால் ஓஸ்வால். ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா, அசெட் மேனேஜ்மென்ட் கம்பெனி தான். ஸோ நம்ம ஆதித்யா பிர்லா சன் லைஃப் அப்படின்னு பார்த்துருப்போம் ஸ்டார்ட்டிங்ல. ஸோ இவங்களும் அதே மாரி தான் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி தான். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி பிளஸ் இன்னும் அது இதுன்னு கொஞ்சம் ஃபைனான்ஷியல் சர்வீஸ்ல கொஞ்சம் ஒர்க் பண்றாங்க. ஸோ இவங்களோட ரிசல்ட் எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே நல்லா தான் வந்திருக்கு. ஸோ ரெவென்யூ பார்த்தீங்கன்னா 2,700 crore முன்னாடி பார்த்தீங்கன்னா 2,300 இருந்துச்சு. 18% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பார்த்தீங்கன்னா 1,160 crore முன்னாடி பார்த்தீங்கன்னா 880 இருந்துச்சு. ஸோ 31% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நல்லாவே ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து எல்லாம் ப்ளஸ்ல க்ளோஸ் ஆயிருக்காங்க. ஸோ கேப் அப்ல பாருங்க. நல்லா ₹20 கேப் அப்ல வந்திருக்கு. முன்னாடி பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் க்ளோஸ் பாருங்க 905 கேப் அப் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 920, 21 கிட்ட வந்து கேப் அப் ஆயிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா மேல போய் அப்புறம் நிஃப்டி 50 எல்லாம் வந்து கீழ விழுந்துருச்சு. பட் பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்காங்க. இது ரொம்ப பெரிய விஷயம். இவ்ளோ ஃபால்ல வந்து பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆகுறதெல்லாம் பெரிய விஷயம். ஓரளவுக்கு நல்ல குட் ரிசல்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெவென்யூ பார்த்துக்கோங்க எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு. ஸோ 18% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இங்க ப்ராஃபிட்டும் வந்து 31% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் லேர்ன் பண்ணணும் நீங்க. லேர்ன் பண்றது தான் இங்க வீடியோவேவும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ். ஸோ இவங்க எப்படி சம்பாரிச்சிருக்காங்க அப்படின்னு பாருங்க. நெட் பிரீமியம் இன்கம். ஸோ இவங்களோட இன்கம் எங்கேருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி. ஸோ இன்சூரன்ஸ் என்ன செய்வோம், நம்ம வந்து பிரீமியம் கட்டுவோம். ஸோ பிரீமியம் கட்டுருவோம். ப்ளஸ் இவங்க எப்படி சம்பாதிப்பாங்கன்னா, புது பிசினஸ்லேருந்து சம்பாதிப்பாங்க. ஸோ புது பிசினஸ்னா ஆனுவலைஸ்டு பிரீமியம் ஈக்குவலன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ புது பிசினஸ்னா ஒரு புது லைஃப் இன்சூரன்ஸ் வாங்குறாங்க. நியூ லைஃப் இன்சூரன்ஸ் வந்து வாங்குறவங்க ப்ளஸ் ரினியூ பண்ணுவாங்கல்ல. ஸோ ரினியூ அவங்க பிரீமியம் கட்டுவாங்க. அப்புறம் நியூ வந்திருக்காங்க. புது லைஃப் இன்சூரன்ஸ் வாங்குறவங்க வந்திருக்காங்க. அவங்க பிரீமியம் கட்டுவாங்க. ஸோ அவங்களோட மணி தான் வந்து நெட் பிரீமியம் இன்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா 17,178 கோடி முன்னாடி பார்த்தீங்கன்னா 15,105 இருந்துச்சு. 13% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பார்த்தீங்கன்னா 594 crore முன்னாடி பார்த்தீங்கன்னா 520 இருந்துச்சு. 14% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இவங்க ப்ராஃபிட் எப்படி சம்பாதிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட் பண்ணி தான். ஸோ ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. வேற ஏதாவது கவர்மெண்டோட எஃப்டில எங்க அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கவும் அங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ப்ளஸ் ப்ளஸ் இன்னொன்னு என்னன்னா, இவங்க இன்சூரன்ஸ் கம்பெனி. ஸோ இன்சூரன்ஸ் ஒரு சில பேர் வந்து கிளைம் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா, கிளைம் வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ அந்த கிளைம் கேன்சல் ஆனதில இவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். அதே மாரி கிளைம் பண்றவங்களுக்கும் ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியா குடுத்தாலும் குடுப்பாங்க. அதுலயும் நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நியூ பிசினஸ். ஸோ நியூ பிசினஸ்னா புது பிரீமியம் வந்து எவ்வளோ வாங்கியிருக்காங்க? புது லைஃப் இன்சூரன்ஸ் வந்து எவ்வளோ வாங்கியிருக்காங்க? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9% வந்து இயர் ஆன் இயர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 3,970 crore வந்து நியூ இன்சூரன்ஸ்லேருந்து வந்திருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, வேல்யூ ஆஃப் நியூ பிசினஸ். ஸோ வேல்யூ ஆஃப் நியூ பிசினஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்க என்ன இருந்துச்சு? நியூ பிசினஸ் இருந்துச்சு. ஸோ நியூ பிசினஸ்ல வந்து 3,970 கோடி வந்து வந்திருக்கு இந்த குவார்ட்டர்ல. ஸோ இந்த குவார்ட்டர்ல அந்த 3,970 கோடியில வந்து 1,090 கோடி வந்து ப்ராஃபிட்டா வரலாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் வந்து வேல்யூ ஆஃப் நியூ பிசினஸ். மார்ஜின் பார்த்தீங்கன்னா 27%. அசெட் அண்டர் மேனேஜ்மென்ட் பார்த்தீங்கன்னா 4.76 லேக்லேருந்து 4.8 லேக் crore வந்து இவங்க வந்து மேனேஜ் பண்றாங்க. ஸோ அவ்வளோ காசு வந்து பிரீமியம் வழியா கட்டியிருக்காங்க. ப்ளஸ் அவங்களோட இன்வெஸ்ட்மென்ட் ப்ராஃபிட்லேருந்து எடுத்திருக்காங்க. பிரீமியம் வழியா எடுத்திருக்காங்க. ஸோ இவ்வளோ மணி வந்து அவங்க மேனேஜ் பண்றாங்க. ஸோ அது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சால்வன்சி ரேஷியோ வந்து 196%. இப்போ இன்சூரன்ஸ் கிளைம் பண்றவங்க ஒரு ஆள் வராங்க. ஸோ திடீர்னு நெறைய பேர் வர ஆரம்பிச்சுட்டா, ஸோ அவங்களால கிளைம் பண்ற அமௌண்ட்ட வந்து அவங்களுக்கு குடுக்க முடியுமா? அப்படிங்கிறது தான் வந்து சால்வன்சி ரேஷியோ.
ஸோ அது வந்து 196% இருக்குது. ஓரளவுக்கு நல்லாவே குடுக்கலாம். அதாவது 100% வந்து வராங்க. பிரீமியம் வந்து கட்டியிருக்காங்க. ஸோ 100%ல பார்த்தீங்கன்னா, 100% அவங்க குடுக்க முடியும். ப்ளஸ் இன்னும் 96% வந்து இன்னும் வச்சிருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்து சால்வன்சி ரேஷியோ அப்படி பார்க்குறது. ஸோ இவங்களோட ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் குட் ரிசல்ட் அப்படின்னு சொல்லலாம். பாருங்க, இங்கே க்ளோஸ் ஆயிருக்கு. இங்கே கேப் அப்ல ஓப்பன் ஆயிருக்கு. ப்ளஸ் இங்கனக்குள்ளேயே க்ளோஸ் ஆயிருச்சு. எவ்வளோ பெரிய ப்ளஸ் ரிசல்ட்னு பாருங்க. ப்ளஸ் இது வந்து ஒரு நிஃப்டி 50 கம்பெனி. ஸோ நிஃப்டி 50 கம்பெனி கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. 2% ப்ளஸ்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதே மாரி ரிசல்ட் உங்களுக்கு பார்க்கணும்னா, இதே மாரி ரிசல்ட் பார்க்கணும்னா கீழ ஏதாவது கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாரி ரிசல்ட் போடுங்க ப்ரோ அப்படின்னு. இல்லாட்டி இல்ல முன்னாடி நீங்க எப்படி போட்டீங்களோ அப்படியே போடுங்க. அதவே பார்க்குறோம் அப்படின்னு கூட கமெண்ட் பண்ணுங்க. நான் அந்த மாரியே போடுறேன். இல்லாட்டி இந்த மாரி அடுத்த நாள் வந்து ரிசல்ட் வந்த பிறகு கூட போடுங்க. அதாவது ரியாக்ஷன் எப்படின்னு கூட போடுங்க. அத கூட பார்க்குறோம் அப்படின்னு கூட கமெண்ட் பண்ணுங்க. எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாரி கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு ஏத்த மாரி வந்து வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோல அவ்வளோதான். அடுத்த வீடியோல பார்ப்போம். நான் தான் ஸ்டாக்கர். குட் பை.